நம்ம இந்தியாவில் மதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏகப்பட்ட மதங்கள் இருக்கு. இந்த மதங்கள் எல்லாமே இந்து மதத்திலிருந்து வந்தது அப்படின்னு ஒரு சில பேர் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் உண்மையா இருந்தாலும், அதுக்கான ஆராய்ச்சிகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும், பல மதங்கள் தோன்றி அந்த மதத்துக்கு ஒரு குரு இருந்து அவங்க சில கொள்கைகளை பின்பற்றி அவங்களுக்குன்னு ஒரு சில மனிதர்களை உருவாக்கிட்டு போயிட்டாங்க. அந்த வகையில புத்த மதம் அப்படிங்கிற ஒரு மதம் எல்லா மதத்தை விட ரொம்ப அமைதித்தன்மை வாய்ந்தது அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப வேணா அமைதியை பின்பற்றுபவர்கள், அப்போல்லாம் புத்த பிக்ஷுக்கள் அப்படின்னாலே அமைதி வாழ்ந்தவங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ளவும் கலவரம் ஏற்படுத்தக்கூடியவர்கள், மற்றவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. இதை பத்திலாம் நம்ம ஏற்கனவே சில வீடியோல பார்த்துட்டோம். இன்னைக்கு புத்தர் அவருடைய போதனைகள்ல நம்ம பின்பற்றக்கூடிய பல போதனைகள் சொல்லிட்டு போயிருக்காரு. அவரோட பிறப்பு பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கோம். ஆனா அவரோட இறப்பு எப்படி நேர்ந்தது, அவருடைய கடைசி போதனை என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல வழி நடத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தலைவன் வேணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்போம். ஸ்கூல்ல இருந்து எல்லா இடத்துலயுமே லீடர், தலைவன் அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனா புத்தருடைய கடைசி போதனை என்னவா இருந்தது அப்படின்னா, நான் இறந்த பிறகு எந்த தலைவனையும் பின்பற்றாதீர்கள் அப்படிங்கிறது தான் அவரோட போதனையா இருந்திருக்கு. புத்தர் எப்படி இறந்தாரு, எங்க இறந்தாரு? புத்தர் நேபாள எல்லையில குஷிநகர் அப்படிங்கிற நகரத்துக்கு பக்கத்துல தான் இருந்திருந்தாரு. உலகத்தையே தன்னோட போதனைகளால கட்டி போட்டிருந்த புத்தர் கெட்டு போன உணவை சாப்பிட்டதால அந்த உணவு விஷமாகி இருந்திருக்காரு. சில குறிப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் சாப்பிட்டது பன்றி இறைச்சி அப்படின்னு சொல்லுது. சில குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, அது விஷ காளான் அப்படின்னு சொல்லுது. புத்தருடைய மரண செய்தி அறிந்தவுடன் பல இடங்கள்ல இருந்த அவருடைய சீடர்கள் அவரோட கடைசி போதனையை கேட்க அந்த இடத்துக்கு வந்தாங்க. பாலி திப்பிதிக்காவோட மகா பரிபீனா சுத்தா இதற்கு மிக சிறந்த ஆதாரமா விளங்குது. புத்த கௌதம சித்தார்த்தா இருந்ததுல இருந்து புத்தரா இறந்த வரைக்கும் எல்லா ஆதாரங்களும் இந்த புக்ல இருக்கு. விஷாகா மாதத்தோடைய பௌர்ணமி நாள்ல தான் அந்த சம்பவம் நடக்க தொடங்கியிருக்கு. கண்டா அப்படிங்கிறவர் புத்தருக்கு உணவளிக்க விரும்பியிருக்காரு. புத்தர் அதை அடுத்த நாள் மதிய உணவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நாள் உணவு பரிமாறப்பட்ட போது அது பன்றி இறைச்சி அப்படிங்கறத அறிந்த புத்தர் கண்டா கிட்ட தனக்கு மட்டும் உணவை பரிமாறும்படியும் மீதமுள்ள உணவை புதைக்கும்படியும் சொல்லியிருக்காரு. அந்த உணவை முடிச்சுக்கிட்டதுக்கு பிறகு புத்தர் கடுமையான உடல் நலத்தால பாதிக்கப்பட்டாரு. அப்போ புத்தர் தன்னோட சீடர் ஆனந்தன் அப்படிங்கிறவரை அழைச்சு, கண்டா வழங்கிய உணவுல எந்த குறையும் கிடையாது, அதுதான் நான் சாப்பிட்ட கடைசி சுவையான உணவு அப்படின்னு அறிவுறுத்தும்படி சொல்லியிருக்காரு. பிற்காலத்துல அறிஞர்கள் சொல்லும்போது புத்தர் இறக்க அந்த உணவை விட வயது முதிர்ச்சிதான் காரணமா இருந்திருக்குன்னு சொன்னாங்க. மகா பரிபீனா சுத்தாவின் படி புத்தர் தன்னோட 80வது வயதுல தான் பரிபூரண நிலைய அடைய போவதாகவும், மரணமில்லாத நிலைய அடைய இந்த உடலை பிரிய போகிறதாகவும் தன்னோட சீடர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு. பிறகுதான் காண்டா வழங்கிய உணவை சாப்பிட்டு இருக்காரு. புத்தர் மரண படுக்கையில இருக்கும்போது தன்னோட சீடர்கள் அனைவரையும் அழைத்து, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவங்க மனசுல எந்த கேள்வியும் எழல. புத்த மதத்தோட குறிப்புகளின்படி புத்தர் அதன் பின் பரிபூரண நிலைய அடைஞ்சிருக்காரு. புத்தருடைய கடைசி வார்த்தைகள் என்ன? அனைத்து கலவையான விஷயங்களும் அழியக்கூடியது, உன் சொந்த விடுதலைக்காக விடாமுயற்சியோட போராடு அப்படிங்கிறது தான். புத்தரோட மரணத்துக்கு பிறகு அவரோட உடலை எந்த மாதிரி கௌரவிக்கணும் அப்படின்னு ஆனந்தா வினவிய போது, என்னோட பூத உடலை கௌரவிக்க கவலைப்படாத ஆனந்தா, அதுக்கு பதிலா நீ உன்னை உற்சாகப்படுத்திக்கணும், உன்னுடைய சொந்த நன்மைக்காக துல்லியமாகவும் உறுதியாகவும் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புத்தருடைய உடல் தகனம் செய்யப்பட்டு அவர் நினைவா பல ஸ்தூபிகள் நிறுவப்பட்டுச்சு. அதுல பல இன்னமும் இருக்கிறதா நம்பப்படுது. உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவில இருக்க தலாடா மலிகவா அப்படிங்கிற கோவில்ல இருக்கிற இடத்துலதான் புத்தருடைய உடல் தகனம் செய்யப்பட்டதா நம்பப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பா, பாத்ரூம் ஃப்ரீயா கிடைக்குது. நான் போறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். 2 நாள் ஆகுது. எனக்கு அப்புறம் கௌதமி இருக்காளே. என்னம்மா? ப்ளீஸ் கௌதமி, நான் குளிச்சு 2 நாள் ஆகுது. 2 நிமிஷத்துல வந்துடுவேன். ப்ளீஸ் கௌதமி, வீட்ல ஒரு நாளைக்கு நான் 2 தடவை குளிப்பேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் குளிச்சு 3 நாள் ஆகுது. ரூம்மேட் கிட்ட கேட்டதுக்கு ஒரு ஷாம்பு கொடுக்குறான். 1 hour வெயிட் பண்ணி ஹாட் வாட்டர், அதுவும் அரை பக்கெட் தான். எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு தெரியுமா? வெயிட் பண்ண. என்னை விட ஒரு நாள் சீனியரா?